பொண்டாட்டி தேவைன்னு இமீடியட்டாகவே ஒரு படம், அடுத்த படம் எடுக்கணும். அதுவும் ரொம்ப ஹீரோயிக்காக இருக்கும். அந்த படத்தோட உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்து புதிய பாதையை விட பயங்கரமாக இருக்கும். நிறைய பெண்கள் வந்து அப்படியே பூ போட்டு அப்படி அப்படி இருக்கும். யாரடி இவன் தேடும் காதலி கூரடி வித்தார பைங்கிழி பாவாட ஜாக்கெட்டு பஸ்ஸுக்குள் பூஞ்சிட்டு பாட்டெல்லாம் புதுமெட்டு நீ கேட்டு கைதட்டு. இதுதான் 2வது படம் அப்படின்னு இந்த முடிவுக்கு எப்படி வர்றீங்க? இல்லை, நான் முதல் படம் முடிஞ்ச உடனே 2வது படத்தை சுந்தரம் சாருக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அதாவது 38 லட்ச ரூபா செலவு, 45 ரூபா வியாபாரம். அந்த படம் 7 ரூபா தான் அவருக்கு ப்ராஃபிட். ஆனால் 2 கோடி ரூபாய் அதை கலெக்ட் பண்ணிச்சு அந்த நேரத்தில். ஆனால் இவர் வித்துட்டார். அடுத்த படம் 87 ரூபா வியாபாரம். பூஜை அன்னைக்கு 87 ரூபா வியாபாரம், 45 ரூபா செலவு. மீதி அந்த பணத்தை அவருக்கு ப்ராஃபிட் ஏற்படுத்தி கொடுத்து வெளியில் வரலாங்கிறது தான் என்னுடைய விஷயமா இருந்தது. அப்படி கூட நன்றி தீராது, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ 2வது படம் இதுதான் முடிவு பண்ணேன். ஆனால் 2வது படம் வந்து மறுபடியும் புதிய பாதை மாதிரியான ஒரு ஸ்டைலில் போகாமல் அப்படியே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு போகலாம். அதில் ரொம்ப க்ரூடாக இருக்கும் புதிய பாதையில் உள்ள ஹியூமர். இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாக ஹியூமரஸாக இருக்கும். ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு அந்த பெண் வந்து தாம்பத்திய உறவுக்கு லாய்க்கில்லைனா கூட பெண்ணுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. மனைவி, தாய், அந்த மாதிரி மனைவியே தாயாக இருக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி ஏன் நீ ஒரு தாயாக இருக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய விஷயத்த சொல்லி அதை அந்த காலத்துலேயும் ஜீர்ணிச்சிக்க முடியாமல் போச்சு. அதனால் கொஞ்சம் புதிய பாதை அளவுக்கு அந்த படம் சில இடங்களில் இல்லை, சில இடங்களில் இருந்தது.